GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை GT ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற ரகு தாத்தா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம படத்துடைய கதாநாயகி இருக்காங்களே, அவங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். இவங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம். இவங்க ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் புக்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட இவங்க. இவங்களுடைய புஸ்தகங்களுமே ரொம்ப முற்போக்கு சிந்தனைகளை பற்றி பேசக்கூடிய, ஃபெமினிசம் பேசக்கூடிய புஸ்தகங்களாகவே எழுதுகிறாங்க இவங்க. ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகியுடைய தாத்தாவுக்கு ஏதோ ஒரு பெரிய உடல் உபாதை ஒன்று வந்துடுது. அதனால் கூடிய விரைவில் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு அவருக்கு தெரிய வர்ற அந்த தருணத்தில் அவர் தான் இறக்கிறதுக்குள்ளே தன்னுடைய பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் கதாநாயகிக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத, உடன்பாடே இல்லாத ஒரே ஒரு விஷயம் கல்யாணம் தான். இப்போ தாத்தா இறக்கிறதுக்குள்ளே நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாரே, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக கதாநாயகி அடுத்தடுத்து பண்ணுற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஸ்பாய்லர் செகண்ட் முதலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை ரொம்ப நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக போல்டாக ஃபெமினிசம் பேசக்கூடிய அந்த ஒரு சில இடங்களாகட்டும், ஹிந்தி ஒழிக அப்படின்னு நாங்கள் எப்போ சொன்னோம், ஹிந்தி திணிப்பு தான் ஒழிக அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீன்லே ஆகட்டும், என்னத்தை படித்தாலும் இந்த ஹிந்தி மட்டும் ஏறவே மாட்டேங்குதேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிட்டு தேவதர்ஷினி கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு காட்சியாகட்டும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை எந்த அளவுக்கு நீட்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், கீர்த்தி சுரேஷ் ரொம்ப அழகாக நேர்த்தியாகவே அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அதே மாதிரி தான் ஒரு மேல் சாவனிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எந்த காரணத்தை கொண்டு கதாநாயகிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதை எப்படியாவது மறைக்கணுங்கிறதுக்காக முயற்சிக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸை அவர் ஹேண்டில் பண்ண அந்த விதமாகட்டும், நிச்சயதார்த்த அன்னைக்கு தன்னுடைய அம்மாவே அந்த ஃபங்க்ஷனில் முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிங்கிறத அவரே பண்ணிவிட்டு கடைசியில் இல்லை அவங்க உட்காந்தா உங்கள் அப்பா அம்மா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உட்கார சொல்லலை அப்படின்னு அந்த காட்சியில் எப்படி அவர் மலுப்பலாக பேசுகிறாரு அப்படின்னு அந்த சீனை அவர் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி ரவீந்திர விஜயுமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாப்புல. இது போக MS பாஸ்கர் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், இது ரெண்டு தான் சின்ன கதாபாத்திரங்களாக இருந்தால் கூட ஓரளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்க ரெண்டு பேருமே அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. கீர்த்தி சுரேஷுடைய அண்ணனாகவும் அண்ணியாகவும் பண்ண அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கதாபாத்திரங்களை கொடுத்ததை ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். காமெடி அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப ரேராக தான் பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஏற்கனவே 3 கதாபாத்திரங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த தருணத்தில் ரவீந்திர விஜய் ஃப்ரேமுக்குள்ளே வந்தவுடனே அது நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க, நாங்கள் ஏதாவது வேறு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனுடைய அண்ணியுடைய கதாபாத்திரங்கள் 2 எந்திரிச்சு போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி ஏன்பா எழுதுறதெல்லாம் எழுதுற, அதுக்காக இதெல்லாம் போய் டைரியில் எழுதுவேன் அப்படின்னு MS பாஸ்கர் ரவீந்திர விஜயை பார்த்து கிளைமேக்ஸில் கேட்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சில சீக்வன்ஸு நம்மள அறியாமல் டெஃபினட்டாக தியேட்டரில் சிரிப்பலைகளை கொண்டு வரத்தான் செய்யுது. ஆனால் இது ஒரு சில சீக்வன்ஸ் மட்டுமே. மற்றபடி இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆன் பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இவங்களுக்கு பட்டிருக்கும் போல தெரியுது. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான் இது. இதை இவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக
நீட்டி மொழிகி வளவலா குளவலான்னு ஜவ்வா இழுத்து வச்சுட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு இவங்க அந்த கதைக்களத்தை இழுத்திருக்க தேவையே கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதனாலேயே இந்த படத்தில் பல இடங்கள் எங்கேயுமே நமக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. எந்த ஒரு எமோஷனல் கனெக்டையோ ஒரு பெரிய இம்பேக்டையோ எதையுமே காட்சி அமைப்புகளும் சரி கதாபாத்திரங்களும் சரி எங்கேயுமே விடலை இந்த படத்தில். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த கதைக்களம் எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. செகண்ட் ஹாஃபில் ஓகே இதுதான் கதை அப்படின்னு நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையை பார்க்குற அளவுக்கான பொறுமையோட நம்ம இல்லை. அந்த அளவுக்கு இந்த கதை நம்ம பொறுமையை சோதிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் கூட ஒரு சில கதாபாத்திரங்கள் அந்தளவுக்கு ப்ராப்பராக எழுதவே கிடையாதுங்க. எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. உதாரணத்துக்கு படத்தில் நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய ரவீந்திர விஜயுடைய கதாபாத்திரமே கூட அதுதான் படத்தில் சொல்லப்போனால் ஒரே ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கதாபாத்திரமே கூட கடைசி வரைக்கும் ஏங்க நான் ஒரு ஆணாதிக்கவாதி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் கடைசி வரைக்கும் நல்ல மாதிரி அந்த கதாபாத்திரம் நடிக்கிறதே அது பண்ணுற வில்லத்தனமாக சித்தரிக்கப்பட்டிருக்கே தவிர உண்மையாக அது எந்த ஒரு வில்லத்தனத்தையும் பெருசாக பண்ணவே கிடையாது. அதனாலேயே நமக்கு அந்த கதாபாத்திரத்து மேலேயும் பெருசாக ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆகவே கிடையாது. கடைசியில் என்னவோ ஒரு பெரிய சம்பவத்தை இது பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலு இந்த கதையில் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. சபா ஓப்பன் பண்ணணும்னு படம் நெடுகளும் ஒரு கதாபாத்திரம் சும்மாவே சுற்றிட்டு தெரியுதே தவிர அந்த கதாபாத்திரம் ஒரு உப்புக்கு சப்பானியாக உள்ளே வந்துட்டு போகிற கதாபாத்திரமாகத்தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. கீர்த்தி சுரேஷுடைய கதாபாத்திரம் ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு அத்தனை தடவை சொல்லுது. ஆனால் அதனால் தனக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு உணரும்போது அந்த கதாபாத்திரம் அது மாட்டுக்கு ஹிந்தி படிச்சுக்கிறது, ஹிந்தி எக்ஸாம் எழுதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே தமிழ் அப்படின்னு பேசிட்டு வெளியே அது மாட்டுக்கு ஹிந்தி எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டு போகுது. இது ஊர் மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது அந்த கதாபாத்திரம். அப்போ ஒரு தருணத்தில் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியும் போது அவங்களும் சட்டுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு மன்னிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு காட்சி அமைப்பும் இருக்குது. அந்த மாதிரி தான் பல கதாபாத்திரங்கள் இந்த கதைக்களத்துக்குள்ளே வந்துக்கிட்டே போகுது. இது எல்லாமே போக ஷான் ரால்டனுடைய இசை இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி படத்துடைய பாடல்களும் சரி எங்கேயுமே அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இந்த கதையில் உட்காரவே இல்லை. இது ஒரு பிரச்சனை. மொத்தமாக இந்த ரகு தாத்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் இது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.